எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் அசம்பிள் ஆயிட்டோம். மட்டு முதலாளி சிஎஸ்கே மாதிரி மஞ்சள் போட்டு வந்துட்டாரு. நானு 3 பேரும் ஐபிஎல் ரிட்டன்ஷன் வர வர பயங்கர பரபரப்பா இருக்கு. எல்லாரும் அதாவது இவரும் கத்துனார், இவர் தான் காசிநாதன், நானும் கத்துறேன், நானும் தான் காசிநாதன் அப்படின்னு வந்து எல்லாரும் இவர் ரிலீஸ் ஆறாரு, அவர் ரிலீஸ் ஆறாருன்னு போட்டுருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொன்னோம், சென்னை சூப்பர் கிங்ஸ் மோஸ்ட் லைக்லி இந்த கரண் ஜடேஜா ஃபார் சஞ்சு தவிர வேற எந்த ட்ரேடும் இருக்காது அப்படின்னு நம்பப்படுகிறது. நிறைய பேர் சொல்றாங்க மத்த இதெல்லாம் இன்னும் பண்றாங்க அப்படின்னு. அதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு, வாய்ப்பு கிடையாது. இந்த ஒரு ட்ரேட் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தது வந்து நிறைய பிளேயர் சொல்றாங்க, அதெல்லாம் நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். முதலாளி சொன்னார் ரிஷப் பந்த் ரிலீஸ் ஆகிறாரா அப்படின்னு எங்கேயோ பார்த்தேன், மீடியா ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி முதலாளி சொன்னாரு. பட் அதுவும் வந்து வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி, அது இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க 2 பேரும் அதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க, அப்புறம் நம்ம ஃபர்தர் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒரு சீசன்லயே அவர் ஓனர் டக்குன்னு வேணான்றா அப்படின்றது கொஞ்சம் சர்ப்ரைசிங். ஆனா அவர் வேற ஏதாவது டார்கெட் வச்சிருந்தாலே இப்போ 27 அவுட் 27 இன் கேமரன் கிரீனுக்கு டைரக்டா நான் டார்கெட் பண்றேன் அப்படின்னு சொன்னாருன்னா அப்போ வந்து 27 அவுட் ரிஷப் பந்த் போனா கரெக்டா காசு இருக்கும் பண்ணுவார். ஸோ அது ஒரு ஆப்ஷன். பட் மோஸ்ட் லைக்லி என்ன அதுவும் பேசினதுதான், ரூமர் மாதிரி தான் தெரியுது. ரிலீஸ் பண்ண மாட்டேன். மட்டும் என்ன நினைக்கிறேன்? இல்ல வேற ஏதாவது ஸ்கீமா தான் யோசிக்கலாம். காசு வேணும்னா இவங்களுக்கு ரிலீஸ் பண்றதுக்கு அவ்வளோ நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இவங்க பந்தை ரிலீஸ் பண்ணி தான் இவங்க 27 இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. இவங்களுக்கு பிஷ்னாய் பண்ணலாம், அவ்வளோ இதுனா மயங்க் யாதவ், ஆகாஷ் தீப், மோசின் கான், மில்லரு, இத்தனை பேர் இருக்காங்க. ஸோ இட்ஸ் நாட் லைக் அவங்களுக்கு கேஷ் இல்லாமல் இல்லை. அவங்க வந்து கேமரன் கிரீன் போகலாம், ஃபுல்லாக ஆல் அவுட் பந்தை வச்சுட்டே போகலாம். அது இன்னும் நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ பந்தெல்லாம் சான்ஸே இல்லை. சரி, பந்த் வந்து எல்எஸ்டில இருந்து வராருன்னு எல்லாரும் சொல்றாங்க. நான் ஒரு கெஸ் பண்றேன், பட் இட்ஸ் ஜஸ்ட் அ கெஸ். நாட் ஷுர். பந்த்ஸ் ஃபேவரேட்ஸ் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க, எல்லாருக்குமே ஃபேவரேட்ஸ் இருப்பாங்க. பட் பந்த்ஸ் ஃபேவரேட்ஸ் சில பேர் இருக்காங்க. அவரு முன்னாடி வந்து லலித் யாதவ்லாம் அவருக்கு பயங்கரமான ஃபேவரெட்டு. அவருக்கு வந்து பவர் பிளேயர் பவுலிங் கொடுப்பாரு, 2 டவுன் இறக்கி விடுவாரு, உலகமே டிராப் பண்ணுன்னு கதரும் ட்விட்டர்ல. ஆனா பந்த் வந்து அடுத்த மேட்ச் வந்து 1 டவுன் இறக்கி விடுவாரு. அந்த மாதிரி எல்லாம் நடந்த காலங்கள். அந்த மாதிரி டெத் ஓவர்ல பவுலிங் கொடுக்கறது இதெல்லாம் பண்ணுவாரு. அவன் எடுத்ததுக்கு அப்புறம் தான் அது பண்ணா. மட்டு பண்ணதுக்கு அப்புறம் தான் ஐபிஎல்ல பண்ணுவாங்க. ஆமாப்பா. சோ இப்ப வந்து பந்த் இஸ் a type of player. அவரும் வந்து he has a very strong personality. He has his likes and dislikes. So அவருடைய ஃபேவரட்ஸை வந்து he likes to keep them closer. So அவருடைய பிளேஸ் I don't think he's going anywhere other than LSG as of now. பட் இன்னும் கொஞ்சம் அவருக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர் எப்பவுமே ஒரு பிளேயர் வந்து ஒரு டீமுக்கு வந்தாங்க அப்படின்னா அவங்க ஃபர்ஸ்ட் செட்டில் ஆகணும். அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய இதுன்னு கொஞ்சம் அசம்பிள் பண்ணி தேல் பிரிங் தேர் கோர் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணுவாங்க. ஸோ பந்த் லாஸ்ட் இயர் அந்த மாதிரி இருந்திருக்கலாம். இந்த இயர் ஐ திங்க் இஸ் த இயர் வேர் பந்த் இஸ் கோயிங் டு ஹேவ் அ பிகர் சே. பந்த் கண்டிப்பா போகல, பட் ஹீ மே பிரிங் அ லாட் ஆஃப் பீப்புள் ஹூம் ஹீ மே ரேட் ஆர் whom he likes very much. கலீல் கூட இஸ் a very good aid and favorite of பந்த். அங்க இருக்கும்போது பார்த்தோம், டெல்லியில இருக்கும்போது கலீல் did a very good job. ஸோ இப்போ சிஎஸ்கேல இருக்காரு, விட மாட்டாங்க அவங்க. பட் தென் பந்த் கூட ஃபேவரட்ஸ் அந்த மாதிரி இருக்கவங்கள பந்த் will try to bring up to LSG. அதுவும் பந்த் வந்து இந்த ஆக்ஷன் அப்ப மேட்ச்லாம் இல்லைன்னா அவரே கூட உட்காருவாரு. கண்டிப்பா அதெல்லாம் ரோல் அவுட் பண்ண முடியாது. பந்த் வந்து அந்த மாதிரி டைப் தான், மோர் ஹேண்ட்ஸ் ஆன. அவர் எதுவும் பார்க்க மாட்டாரு, நானும் வந்து உட்கார்றேன் அப்படின்னு உட்கார டைப் தான் அவரு. அது நடந்தாலும் டோன்ட் பி சர்ப்ரைஸ்ட். முதல்ல நீங்க என்ன நினைக்கிறீங்க? பந்தோட ஃபேவரட்ஸ் பந்த் உள்ள இழுத்து போடுறத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அந்த இடத்தான் வந்து இவர் பாப்பாரு. அவர் இருக்கிற பிளேயருக்கு வந்து பெயர் போன பிளேயரா இருக்கணும். இந்த மாதிரி எக்ஸ்பைர்ட் பிளேயர்ஸா இருக்கக்கூடாது. ஒரு அட்லீஸ்ட் ஒரு லெவல் ஸ்டார் ரேட்டிங் கொடுத்தீங்கன்னா 5 ஸ்டார் பர்சனாலிட்டி இல்ல 4 ஸ்டார் பர்சனாலிட்டியாவது இருக்கணும். அப்படின்னாதான் அவர் எடுத்துக்குவார். தெரியல, மேபி ஹி மைட் லிசன் டு பண்ட். ஆனா அதுக்கு பண்ட் பேசணும்னா பண்ட் போன ஐபிஎல் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கணும்ல. கடைசி 2 மேட்ச் மட்டும் தான் அடிச்சாரு. மீதி எல்லா மேட்ச்லயும் he was not performing so great. இல்ல given Pant's stature and everything, அது ஒரு பேட் சீசன். பட் ஸ்டில் அந்த அவரோட க்ளவுட் வந்து டிமினிஷ் ஆகும்னு நான் நினைக்கல. இப்பெல்லாம் அந்த ஓனர் பத்தி தான் பார்ப்போம், ஓனர் என்ன எப்படி ஆக்ஷன் எடுக்க போறாரு. பட் ரிலீஸ் பண்றதுக்கு அன்லைக்லி. பட் பண்ட் ஃபேவர்ஸ் will they come back அப்படின்றது. ஆனா இப்ப என்னன்னா, இப்ப ஆப்ஷன் பூல்ல ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. டொமஸ்டிக் பிளேயர்ஸே லலித் யாதவ் மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஸோ அவரை ப்ரிசர்வ் பண்ணுமா அப்படின்றதுதான் பெஸ்ட். இப்போ விக்கெட் கீப்பருக்கு பொதுவா யாரா இருந்தாலும், தோனியை எடுத்துக்கோமே, எந்த விக்கெட் கீப்பரா இருந்தாலும் விக்கெட் கீப்பர் ஒரு லீடர் அப்படி இருக்கும்போது என்ன ஈஸியானா பவுலரை வந்து இந்த லென்த் போட அந்த லென்த் போடுறதுன்னு சொல்றது வந்து ஒரு முக்கியமான விஷயம். அதாவது எவ்ரி பால் கிட்டத்தட்ட கீப்பருக்கும் பவுலருக்கும் அந்த வேவ் லென்த் இருக்கணும். அப்போ ஐபிஎல் மாதிரி ஒரு ஹை ப்ரொஃபைல் டோர்னமெண்ட்ல
அவர்லாம் நிறைய தடவை சொல்லுவார். இவன் ஷார்துல் தாக்கூர் மேல நிறைய பிஸ் ஆஃப் ஆனாரு. நீங்க கேமராலே பார்த்திருப்பீங்க. அவர் ஒன்று சொல்லுவாரு, இவர் ஒன்று போடுவாரு. அவர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரு, அதனால அவர் மேபி மே நாட் பி டூயிங் த இது அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் ஒரு கீப்பர் நீங்க கேப்டன் அப்படின்னா நீங்க சொல்ற மாதிரி ஒரு பிளான் வச்சிருப்பீங்க, ஒரு ஃபீல்டு செட் பண்ணியிருப்பீங்க. அந்த லென்த் போடணும், அந்த ஃபீல்டுக்கு போடணும் அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்க கொடுத்தீங்கன்னா அதை கேரி அவுட் பண்ற பிளேயர் தான் விரும்புவாங்க. அதை கேரி அவுட் பண்றவங்க யாரு அப்படின்னா உங்களுடைய க்ளோஸ் சர்க்கிளோ உங்களுடைய ஃபேவரட்ஸோ தான் பண்ணுவாங்க. ஸோ எஸ்பெஷலி அவங்க ஃபாஸ்ட் பவுலிங் பேட்டரியை ரிலீஸ் பண்றாங்க அப்படிங்கிறப்போ பந்தோடைய ஃபேவரட் பவுலர்ஸ் எஸ்பெஷலி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஆர் லைக்லி டு கம் இன் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. என்ன மட்டும் போன தடவை ஆக்சுவலா அவர் சொன்ன மாதிரி அவேஷ் கான் நல்லா போட்டாரு. ஐ மீன் அட்லீஸ்ட் 2 போனாலும் அந்த சொன்ன இதுக்கு ஃபீல்டுக்கு செட் பண்றது அந்த மாதிரி கேட்கறதுக்கு நல்லா போட்டாரு. பிரின்ஸ் யாதவ் ஆக்சுவலா நல்லா போட்டாரு. ஸோ ஆகாஷ் நல்லா போட்டாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு 3 பேர் இருக்காங்க. ஐ திங்க் ஹை ப்ரொஃபைல் ரைஸ் பண்ணிட்டு ஐ திங்க் மொத்தமா அவங்க கேமரன் போவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இருக்கலாம். பட் ஐ மீன் 1 or 2 பிளேயர்ஸ் மே ஹேவ் இஸ் சே. கேமரன் கிரீனுக்கும் அவங்க கண்டிப்பா போதான் செய்வாங்க. இது சிஎஸ்கேவும் பார்த்தீங்கன்னா அப்படிதான் பண்ணுவாங்க. நீங்க வைடி ஆக்கர் போடணும் அப்படின்னா அந்த பிளானுக்குள்ள நீங்க வரணும், யாரா இருந்தாலும் இதை முதல்ல பண்ணுங்க, வைடி ஆக்கர் போடுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இவங்க அப்படி பண்ணுவாங்க. பட் கேம் கிரீனுக்கு போவாங்க, இவங்க போவாங்க, வேற யாரெல்லாம் போவாங்க. கேம் கிரீன் பவுலிங் போட ஆரம்பிச்சார் மட்டும் சொல்லிட்டு போட்டாரு. ஆக்சுவலா நல்ல பேஸ்ல போட்டாரு. வெளியே போன மாதிரி தான் இல்ல, அதே பழைய மாதிரி அந்த பேஸ்ல தான் இருந்துச்சு. ஐபிஎல் ஆக்ஷன் ரிட்டர்ன்ஸ்லாம் வந்தா இதெல்லாம் செய்ய தானே போறாங்க. இன்னைக்கு கூட யாரும் 2 பேர் அடிச்சாங்களே மத்த டீம்ல. ஐ மீன் அதான் ஐபிஎல் வந்துட்டா எல்லாரும் அடிக்க தான் செய்வாங்க. எக்ஸாம்பிள் வந்தா எல்லாரும் படிக்க தான் செய்வாங்க. ஐபிஎல் வந்தாலும் எல்லாம் அடிக்க தான் செய்வாங்க. எடுத்தாரு. யாரு? செஞ்சுரி போட்டாரு இவரு. சிவமாவி வந்து ஒரு அன்பார்ச்சுனேட் கேஸ் தான் என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவர் அந்த இயரே வந்து டைட்டன்ஸ் வந்து அவ்வளவு கொடுத்து எடுத்தாங்க. அப்போ வந்து ஹி வாஸ் இன் கரண்ட் இந்தியா T20 ஸ்குவாட். ஹர்திக் வந்து அப்ப இந்தியா கேப்டனாவும் இருந்தாரு, குஜராத் கேப்டனாவும் இருந்தாரு. அவர் இந்தியா கேப்டன் ஆயிட்டு அவர் 4 விக்கெட்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் குஜராத் டைட்டன்ஸ் அவரை வாங்குறாங்க. ஸோ ஹர்திக் தான் இங்கேயும் கேப்டன். பட் தென் ஹி வாஸ் பெஞ்ச் தி என்டையர் டோர்னமெண்ட். அதுக்கப்புறம் ஹி லாஸ்ட் ஹிஸ் வே. இன்ஜுரி, அதுக்கப்புறம் இன்ஜுரி ஃபிட் ஆகி வரும்போது மத்தவங்க இப்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே போயிடுச்சு. அவர் எப்பனாச்சும் ஒரு நல்ல ஒரு டொமஸ்டிக்குமே நல்ல ஃபார்ம் வரும்போது திடீர்னு இன்ஜுரி ஆயிடுறாரு. அந்த இது இருக்கு. இவங்க 3 ஆக்ஷன்லாம் நினைக்கிறேன். ஆமா, நாகர்கோட்டி மாவி 2 பேரும் ஒன்னதான் வந்தாங்க. கில்லோட சேர்ந்து கேக்கே இருக்கு. 3 பேருமே வந்து சிறை கடிச்சு பறந்துட்டாங்க. ஸோ பார்ப்போம். பட் மாவி இஸ் அ குட் ப்ராஸ்பெக்ட். கண்டிப்பா வந்து அந்த ஸ்கில் செட் இவங்க வந்து யாரையோ ட்ரை பண்றாங்க. ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற இதுக்கு அவரும் வந்து பர்ஃபெக்டா அதுக்கு ஃபிட்டின் ஆகுறாரு. போன தடவை எனக்கு ரொம்ப நேரம் இருந்தாரு. எல்ஜியோட தான் இருந்தாரு அவர். ஆக்சுவலா சான்ஸ் கிடைக்கல. ஷார்துலோட ஆட் பண்ணிருந்தாங்க. அப்புறம் என்ன வெற்றி? இல்ல சொல்லு, கிரீனுக்கு சொல்லு. கிரீன் தான். கிரீன் வேற யாரெல்லாம் போவாங்க? கிரீனுக்கான அடிதடி எங்க யார் யாருக்குமே நடக்கும்? மும்பை தவிர எல்லாரும் போவாங்க. கேகேஆர், எல்எஸ்ஜி, சிஎஸ்கே. அதிகமா ரிலீஸ் பண்றதும் இவங்க 3 டீம்ல தான் இருக்கும். லைக் பர்ஸ் வேல்யூ சொல்றேன். அவங்க 3 பேரால தான் போக முடியும். மத்தவங்களும் போக ஆசைப்படலாம். பட் ஐ திங்க் இந்த 3 பேர் தான் காசு இருக்கும். அது அந்த அளவுக்கு 3 பேரால ஒருத்தர் தான் எடுக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். கேகேஆர், எல்எஸ்ஜி, சிஎஸ்கே. ஆனா பஞ்சாப் இப்ப வந்து ஸ்டாயினிஸ் ரிலீஸ் பண்ண போறாங்க, மேக்ஸ்வெல் ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னா அவங்களும் போக மாட்டாங்களா? காசு இருக்காதானா? ஆசைப்படலாம். பட் கையில ஸ்டாயினிஸை விட்டுட்டு கிரீன் ரிட்டைன் பண்ணா என்ன யூஸ்ன்னு கேக்குறேன். பெரிய டிஃபரன்ஸ் இருக்கா? கிரீன் கொஞ்சம் இன்னும் பெட்டர் போலர், இன்னும் கொஞ்சம் மேல விளையாடலாம். பட் ஸ்டாயினிஸும் நல்ல ஃபார்ம்ல தான் இருக்காரு இப்ப. ஸோ பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. அதுக்கு அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ரிலீஸ் பண்ணா நல்லா இருக்கும், நமக்கு இன்னொரு ஆப்ஷன் கிடைக்கும். இதை விட்டா இப்ப சிஎஸ்கே வர்சஸ் கேகேஆர் வந்து பெருசா கிரீனுக்கும் வரும், நிதிஷ் ராணாக்கும் வரும். அவரு ப்ரொவைடட் ஹி கம்ஸ் இன்டு தி ஆக்ஷன். அது நம்ம இது பண்ணியிருந்தோம். அவரும் வந்து கேட்டிருக்காரு ரிலீஸ்க்கு அப்படின்னு நிறைய மீடியா ரிப்போர்ட்ஸ் பார்க்குறோம். ஸோ நிதிஷ் ராணா இஸ் எக்ஸ்பெக்டட் டு கம் இன் டு தி ஆக்ஷன். அப்பயும் வந்து ஒரு பெரிய கிளாஷ் இருக்கும் சிஎஸ்கே கேகேஆருக்கு. இதுல ஒருத்தர் கிரீன் எடுக்கிறாங்கன்னா ஒருத்தர் ராணாவை எடுக்கலாம். பட் 2 பேரும் ஒரு பிளேயரை எடுக்க முடியாது. பட் 2 பேருக்குமே பெரிய கிளாஷ் இருக்கும்னு நினைக்கிறேன். கிரீன் அண்ட் நிதிஷ் ராணா, சிஎஸ்கே அண்ட் கேகேஆர். நீங்க என்ன நினைக்கிறீங்க? வெங்கி மைசூர் என்ன சொன்னாரு? ஆனா இந்த பிளேயர்னு சொல்ல முடியாது.
நாங்க வந்து ஒரு பிளேயர் வித்துட்டு கம்மி பிரைஸ்க்காக இன்னொரு திருப்பி வாங்க மாட்டோம். ஒரு விட்டோம்னா ரிலீஸ் பண்ணதான் அந்த மாதிரி சொன்னாரு. ஸோ அது வந்து மைண்ட் அவரு கேம்ஸா இருக்கலாம் வெற்றி. அவங்க வந்து டெஸ்பரேட்டா நான் ஒன்றும் போக தேவையில்லை, நீங்க வேணா எடுத்துக்கங்க அப்படின்ற மைண்ட் கேம்ஸா இருக்கலாம் இல்லையா? நாங்க போய் விட்டுட்டு திரும்பி அவருக்கு தான் போவோம் அப்படின்னு எல்லாரும் ஏத்தி விட மாட்டாங்களா? நீங்களாம் அது இந்த மட்டெல்லாம் என் பிளேயரை ஏத்தி விடுமே தேவையில்லாம நம்ம ஆக்ஷன்ல. அதான் அது 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 சொல்றது அப்படிதான் சொல்லுவாங்க. அதெல்லாம் போகதான் செய்வாங்க. வேற ஆப்ஷன் கிடையாது அவங்களுக்கும் பெருசா. அதான் இப்ப தேவைன்னு இத வந்தா போயிடும். கிரீன், ராணா, சிஎஸ்கே, கேகேஆர் இப்ப கிளாஷ் இத பத்தி சொல்லுங்க. ரெண்டு பேருக்கும் அந்த சிஎஸ்கே பிளேயர் ஆசைப்படும். கேகேஆருக்கும் நல்ல ஆப்ஷன் தான். அவங்களுக்கு ரசல் வந்து அடுத்த வருஷம் இது பண்ணாதான் அவர் ரிலீஸ் பண்றதுக்கு ஒரு இதுவா கிடைக்கும். இப்ப ரிலீஸ் பண்ணா எல்லாரும் இது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. சிஎஸ்கே ஆனா எல்எஸ்ஜி ஓனர் முடிவு பண்ணிட்டாருன்னா வேற யாரையும் எடுக்க முடியாது. ஆனா நம்மளுக்கு ஒரு லெஃப்ட் நம்ம ஹேண்டர் ரகுராம் தேவை. மாதிரியா? நம்மளுக்கு இருக்க ஒரே ஒரு லெஃப்ட் ஹேண்டர் தான் இருக்கோம். நம்ம இவர் மட்டும் தான் இருக்காரு, தூபே மட்டும் தான் இருக்காரு. இவரே மட்டும்தான் லெஃப்ட் ஹேண்ட் இருக்காரு. நெச்சிஸ்டானா இருந்தா இட் வுட் பி பெட்டர். கிரீன் அதுதான் வந்தா வெற்றி நான் அன்னைக்கே சொன்னேன், ராணா கிரீன் எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னு. ஆனா ரெண்டு பேரையும் அகாமடேட் பண்ற மாதிரி இப்ப இடமே இல்லையே. ரெண்டு பேரும் முடியாது, பாப்போம். ரெண்டு பேர்ல ஒருத்தர் அதை வச்சு மீதி இன்னொரு பிக் லெவல். இன்னொருத்தர் அதை பேஸ் பண்ணி இன்னொருத்தர் போக வேண்டியதான். இங்க வந்து ராணா வந்துட்டாருன்னா ஒரு ஃபாரின் ஸ்பின்னர் கூட எடுக்க வேண்டியதான். அகில் ஹுசேன் மாதிரி ஒருத்தர் எடுக்க வேண்டியதான். இல்லாட்டி இங்க கிரீன் வந்துட்டாருன்னா ஒரு இந்தியன் ஸ்பின்னர் எடுக்க வேண்டியதான். குஜராத் வந்து யாரை ரிலீஸ் பண்றாங்கன்னு பார்க்கலாம், பாப்போம். நம்ம வியூவர்ஸ் என்னடா மானவ சுத்து ரிலீஸ் பண்றாங்களா, அந்த மாதிரி யாராச்சும் மானவ சுத்த ரிலீஸ் பண்றாங்களா, இல்ல லக்னோ வந்து மணிமாறன் சித்தார்த்தை ரிலீஸ் பண்றாங்களான்னு. நான் அவர்லாம் வந்து நியூ பால்ல கூட போடுவாரு. ஸோ அதெல்லாமே பார்க்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். பட் ஷபாஸ் அஹமத் வந்து ஐ திங்க் ரிலீஸ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரோட ஃபுல் போஸ்ட் சர்ஜரி எல்லாமே வந்து ரீஹேப்லாம் வந்து எல்எஸ்சி தான் பண்ணாங்களாம். ஸோ அதனால மேபி அவங்கள ஐ திங்க் விளையாட விடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஷபாஸ். ஆமாடா, பட் அதுதான் அது பண்ணுவாங்க, பார்ப்போம். நான் ஒரு தடவை அல்சாரி ஜோசப் 6 விக்கெட் எடுத்தாரு தெரியுமா? நம்மளாம் இங்கே இருந்து பார்த்தோம். அப்போ அந்த அந்த அதுக்கப்புறம் ஒரு இன்ஜுரி ஆயிடுச்சு அவருக்கு. அப்போ ஃபுல்லா மும்பை தான் அவரை பார்த்துக்கிட்டாங்க. திருப்பி மும்பை எப்படி விட மாட்டாங்க. இல்லடா, இல்ல அதுக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுதான் வந்து நானும் வாட்ச் பண்ணேன். இப்படி ஃபுல்லா செலவுலாம் பண்றாங்களே, அல்சாரி விட மாட்டாங்க அப்படின்னு விட்டுட்டாங்க. ஆனா பார்ப்போம், இது ஒரு இண்டிகேட்டர். பட் இதுதான் ஷுவர்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ இதெல்லாம் தான் நடந்துட்டு இருக்கு இப்போதைக்கு. இதுல வேற என்ன நியூஸ் இருக்கு? ஐபிஎல் ஆக்ஷன் நெருங்க வேற ஏதாவது இருக்கா? ஆக்ஷனுங்கிற ரிட்டன்ஷன் நெருங்க. இல்ல இப்போதைக்கு நிறைய ரூமர்ஸ்னா இந்த மீடியா ரிப்போர்ட்ஸ் நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா முன்னாடி நம்ம சொன்ன மீடியா ரிப்போர்ட்ஸ் கூட இப்போ பொய்யா இருக்கு. பட் அதனால எதை நம்புறதுன்னு தெரியல. ஒண்ணு கன்ஃபார்ம் வந்து இப்போதைக்கு இவங்க சிஎஸ்கே ஆர்ஆர் டீல் மட்டும் தான் இப்போதைக்கு கன்ஃபார்ம். ஐ மீன் இன்னும் அதுவும் சைன் ஆஃப் ஆகல, பட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு, க்ளோஸ் டு கம்ப்ளீஷன். ரஷீத் கான் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம ஆளுங்க வந்து சிஎஸ்கே ரஷீத் கான் 100 ஒன்னாளர். இப்பதான்ப்பா நம்ம 2 ஸ்பின்னர் வச்சு விளையாடிதான் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஏன் இதை வாங்குறாங்கன்னா 2 ஃபாரின் ஸ்பின்னர். ரொம்ப காலி பண்ணிரும். அது இன்னொரு ஸ்பின்னர் வந்து கண்டிப்பா அப்படி நீங்க 2 ஃபாரினா இன்னொரு ஸ்பின்னர் ப்ராப்பர் ஆல்ரவுண்டரா இருக்கலாம். பட் இந்தியன் ஸ்பின்னர் இருந்தா பெட்டர், காம்பினேஷன் அடி வாங்கிரும். ஏன்னா அப்படி பார்த்தா நீங்க அகில் ஹுசேன் போக கூடாது இல்ல. நம்ம ஆனா ரஷீத் கான் ரொம்ப பண்ணணும் தான் சொல்றோம். வெயிட்டிங்க்கு இப்போ ஒர்த் இல்ல அப்படின்றோம். பட் ஆனா இப்ப பண்ண மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அகில் ஹுசேன் போக கூடாதுதான் வெற்றி. அவங்களும் இந்தியன் ஸ்பின்னர் தான் எடுப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். அகில் ஹுசேன் போலாம், போயிட்டு சாண்டர் மாதிரி உட்கார வச்சுட்டு வேணா யூஸ் பண்ணிக்கிற மாதிரி பண்ணிக்க வேண்டியதுதான். இந்தியன் ஸ்பின்னரையும் எடுத்து ஒரு ஃபாரின் ஸ்பின்னரையும் எடுத்து வழக்கம் போல தான் எல்லாத்துக்கும் ஒரு பேக்கப், எல்லாத்துக்கும் ஒரு இது வச்சுக்க வேண்டியதுதான். பாப்பா என்ன ஆகுதுன்னு. ஸோ ஐபிஎல் வர நமக்கு தெரியும் இன்னும் க்ளோஸா. ஸோ இப்போதைக்கு இதுதான் நம்மளுடைய தாட்ஸ் அண்ட் டிஸ்கஷன்ஸ். வியூவர்ஸ் நீங்களாம் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. இந்த கிரீன் ராணா போட்டியில யாரு ஜெயிப்பா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்க. கன்ஃபார்ம் டீல் இது மட்டும்தான். பந்த் எங்கேயும் போல, அதையும் நம்ம தெளிவா இந்த நேரத்தில் தெளிவுபடுத்திக்கிறோம். வேற ஏதாவது இருந்தாலும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இப்போதைக்கு இவ்வளவுதான். நீங்க சொல்றதை சொல்லுங்க பாய்ஸ். அவ்வளவுதான். ஸோ we'll be back with more videos. We'll sign off for this test part 5.